Welcome to AutoCAD tutorial number 145. Parametric tool, geometric constraint, coincident option பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா GC coincident அப்படின்றது தான் கமெண்ட். ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ல GC coincident அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா geometric constraint டூலில் ஸோ இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரிப்பன்லையும் நம்ம வந்து பேராமெட்ரிக்கில் ஸோ இந்த coincident சிம்பிளை வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெனு பாரில் பேராமெட்ரிக்கில் போயிட்டு geometric constraintல போயிட்டு coincident அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இதில் எது கொடுத்தாலும் நமக்கு வந்து GC coincident கமெண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, இந்த கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டோட பாயிண்ட் வந்து கோயின்சைடாக வச்சிருக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லைனோட இந்த எண்ட் பாயிண்ட்டும் இந்த லைனோட இந்த எண்ட் பாயிண்ட்டும் நமக்கு வந்து கோயின்சைடாக இருக்கணும் அப்படின்னா ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கோயின்சிடென்ட் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்டில் நமக்கு மூவ் பண்ணது எந்த பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்றத நமக்கு வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கோயின்சைட் ஆகும். ஸோ இந்த சைடு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கிற எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ட்ராக் ஆகும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது எந்த பாயிண்ட் வந்து கோயின்சைட் ஆகணும் அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் இது வந்து கொடுத்துட்டோம். சேம் அதே போல் இந்த ஆப்ஜெக்டில் இது வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கோயின்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ இதில் போய்ட்டு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா சேம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து கோயின்சிடாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். அடுத்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம். இதை ட்ராக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே விட்டுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து கோயின்சிடென்ட் பண்ணது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து கோயின்சிடென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைனும் சர்க்கிளும் டச் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து கிடையாது. ஸோ வெர்டெக்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வெர்டெக்ஸ் இல்லை அப்படின்னும் போது ஆப்ஜெக்டில் போய்ட்டு ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கோயின்சைட் ஆகிடும். ஓகே, ஜிசி கோயின்சிடென்ட்டில் போய்ட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து கோயின்சிடென்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளை மூவ் பண்ணோம் அப்படின்னா சேம் அந்த ஆப்ஜெக்ட்டும் நமக்கு வந்து கோயின்சிடென்ட் தான் இருக்கும் நமக்கு. ஓகே, ஆப்ஜெக்ட் உள்ள மல்டிபிள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் என்னும்போது ஒன்றும் இல்லை, மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கோயின்சைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் Ctrl+Z கொடுத்துட்டோம். ஸோ இப்போ எந்த கோயின்சிடென்ட்டும் இல்லை இந்த இடத்துல. ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் இல்லாத இடத்துல தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மூணு ஆப்ஜெக்ட்டையும் சர்க்கிளோட நம்ம வந்து கோயின்சைட் பண்ண போகிறோம். ஸோ ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கோயின்சிடென்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் உள்ள கொடுத்துட்டு ஸோ சர்க்கிளை செலக்ட் பண்ணதை நமக்கு வந்து மல்டிபிள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மல்டிபிள் உள்ள போயிட்டு எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் கோயின்சிடென்ட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கோயின்சிடென்ட் ஆகிடும். ஸோ மூணு இடத்துலையும் நமக்கு வந்து கோயின்சிடென்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, Ctrl+Z கொடுத்துட்டோம். அடுத்த ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஜிசி கோயின்சிடென்ட் கொடுத்துட்டு ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னும்போது எந்தெந்த இடத்துலலாம் ஆப்ஜெக்ட் வந்து டச் ஆகி இருக்கோ அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து கோயின்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் ஆகிடும். டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் அப்ளை ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் கோயின்சிடென்ட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயின்சிடென்ட் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் தான் நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் ஆப்ஜெக்ட் வந்து டச் ஆகியிருக்கோ அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, பாயிண்ட் ஆப்ஷனுள்ளே ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த லைனோட எண்ட் பாயிண்டில் வந்து இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து கோயின்சிடென்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ ஜிசி கோயின்சிடென்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த லைனோட எண்ட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் உள்ள போயிட்டு சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிடுங்க, நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.